வணக்கம் நண்பர்களே. நாம் கேரளா லாட்ரியில் 25ஆந்தேதி ரிசல்ட்டு என்ன வரும் அப்படின்னு நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிசல்ட்டு பற்றி ஒரு சின்ன பார்வை. நாம் இந்த இடத்துல வச்சு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு கன்ஃபார்ம் பண்ணேன் நான். ஆனால் அந்த நம்பர் ஃபெயிலியர். எங்கேயுமே இன்றைக்கி இறங்கின ரிசல்ட்டு எங்கேயுமே இல்லை, ஒரு நம்பர் கூட இல்லை. 5 4 5 8 ரிசல்ட்டு. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கூட இல்லை. யாருமே கன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்க முடியல. இவங்களும் எங்கேயுமே கொடுக்கல. இந்த ஸ்க்ரீன்லேயும் எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே 8 இருக்குது, 4 இருக்குது. 4 5 8. 4 ஏ போர்டில் 4 உட்காந்துருக்குது. பி போர்டில் இல்லை, சி போர்டில் உள்ள 8 உட்காந்துருக்குது. ஆனால் நம்ம எடுக்க முடியல. ஆனால் இவங்க எப்படி வச்சுருக்காங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த இடத்துல ரிவர்ஸில் 4 -1 போட்டு 4 5 8. சரிங்களா? இப்படி நம்ம இந்த 3 நம்பர் பார்த்தோம். அவங்க எடுத்தது சென்டரில் உள்ள 3 நம்பர் எடுத்துட்டாங்க. சரி, நாங்களாம் 2 போர்டு டைரெக்டாக வச்சுருக்காங்க. இங்கே அதாவது மீதி 4 நம்பரில் எப்படின்னா, இந்த 2 நம்பர் பார்த்துங்க. இந்த நம்பர் 5 4 ரிசல்ட்டு. அந்த 5 4 எப்படி எடுத்துருக்காங்கன்னா 7 -2 5ன்னு எடுத்துருக்காங்க. டி போர்டு 6க்கு 6 -2 4 அப்படின்னு இந்த 2 நம்பர் எடுத்துருக்காங்க. அடுத்த 2 நம்பர் அதாவது 3 போர்டில் கரெக்டாக வச்சுருக்காங்க. 5 8ன்னு கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த 25ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்த ஸ்க்ரீனில் 2 போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அடுத்து 25ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்ததில் ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும், ஒரு போர்டு ரிவர்ஸாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. பி போர்டு 4 இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஏ போர்டு 7 இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். 25ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்துருக்கிற டிப்ஸு 0 26 9 4 7. இன்றைக்கி சென்டரில் உள்ள நம்பர் எடுத்திருந்தாங்க. நமக்கு சின்ன மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. நாளைக்கு இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்க்ரீனாக பாருங்கள். பார்த்துட்டு கால்குலேஷன் எடுங்க. எப்படின்னா, இவங்க இப்போ டைரெக்டாக 3 நம்பர் 7 4 9 அப்படி வைப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். 6 2 0 வைப்பாங்களான்னு பார்க்கணும். இங்கே இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் ஏபிசிக்குள்ளே உட்காரணும். அப்படி பார்க்கும்போது 4 7 பார்த்துங்க. இவங்க கொடுத்துருக்குறது 2 7 8 5. மூணு போர்டில் 6 4 0 கொடுத்துருக்காங்க. 3 8 5 9. 6 4 7 6 4 7. இன்றைக்கி கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும். சரியாக பார்த்துங்க. இது எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஏபிசி. சரிங்களா? இந்த டிஏபிசியில் ஒரு போர்டு மட்டும் செக் பண்ணுறவங்க, அதாவது ஒரு போர்டு மட்டும் போடுறவங்க இருந்தால் இந்த போர்டு அல்லது இந்த போர்டு. சியில் 2ல் 1 உட்காரணும். பியில் 5 அல்லது 4 உட்காரணும். ஏல 8 அல்லது 6 உட்காரணும். டியில் 3 உட்காருமாங்கிறது தெரியாது. அப்படி பார்க்கும்போது இவங்ககிட்ட 90 31 அதில் என்னென்ன நம்பர் அங்கே நம்ம கால்குலேஷன் வந்துச்சுன்னு பாருங்கள். 0 1 தவிர்த்து 2 நம்பர் 3 9. ஒருவேளை 9ஆம் நம்பர் டி போர்டில் உட்காரக்கூட வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு போர்டு கரெக்டாக வைப்பாங்க. ஒரு சில நாள் 2 போர்டு கரெக்டாக வச்சாங்க. டியும் பி போர்டும் வச்சுருந்தாங்க. இதே இடத்துல 9 3 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம் நண்பர்களே. நமது சேனல் ஜாயின் பட்டன் ஆட் ஆகிருக்கு. அதாவது மெம்பர்ஷிப்பு சேரணும்னு நினைக்கிறவங்க நமது சேனலில் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி அது 89 ரூபா ப்ரீமியம் கேட்கும் ஒரு மந்த்துக்கு. அதை கட்டி சேர்ந்துக்கங்க.